இன்றைக்கி நம்ம சேனலில் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பக்குவத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமே பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லோரும் பார்த்து வியக்கத்தக்க அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே இதில் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா தரன்னு கொதித்த உடனே இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த அந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை இதனுடைய சாறு இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ரெசிபியில் நம்ம சேர்த்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே மிகவும் ஆரோக்கியமானது. அதனால் நீங்கள் எப்போ சேர்த்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதி வரும்போது பொங்கி வரணும். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவாக அதை இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த சாறு நல்லா இறங்கணும், நல்ல வாசமானம் வரும். அந்த நேரத்தில் இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இஞ்சியை ஒரு சின்ன உரலில் வச்சு மெதுவாக தட்டி இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கோங்க. நச்சு சேர்த்தா தான் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாசமனமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை சேர்த்துட்டு நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு அதை அப்படியே விட்டுருங்க. இடையில மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சியுடைய சாறு அதில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தடில் எத்தனை பேர் செஞ்சு குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுரத்தள்ளி வர அளவுக்கு அதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல வாசமானம் வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு இதை ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்து நீங்கள் கலந்து குடிக்கலாம். நான் அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. எனக்கு எப்போவுமே இது கூட இந்த மாதிரி பேரிச்சம்பழம் சேர்த்து கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு பேரிச்சம்பழத்தை கடிச்சிட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தான் குடிச்சு பழக்கம் எனக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இன்னும் உடலுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தந்து உங்களை குஷிப்படுத்தக்கூடிய இந்த சூப்பரான வரட்டியை யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட இந்த மூலிகை கலந்த டீயை செய்து குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.